புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என எம்எல்ஏ ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் எங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பாகவும் பழகினார். இவர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நீதி விசாரணை இல்லை என்றால் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றார். சண்முகாபுரம் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவ திருவிழா விமரிசையான முறையில் நடைபெற்றது. மேலும் கடந்த புதன்கிழமை அன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் சுவாமி உலா புறப்பாடு நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணகளிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று மூலவர் மயான காளி அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து சண்முகாபுரம் சுடுகாட்டு பகுதியில் மயான கொள்ளை படையலுக்கு முன்னோர்களுக்கான பிடித்த உணவை தங்களது வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வந்து மயான இடத்தில் படையலிட்டனர். அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. இதில் தாங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை கொள்ளையிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுனாமி நினைவு தினம் அமைக்கும் பணியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான கர்ணா உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கரை நேற்று முன்தினம் இரவு மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனியார் மதுபான கடை மற்றும் நில தகராறில் அதே பகுதியைச் சேர்ந்த கர்ணா என்பவரின் தலைமையில் உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கில் சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வகணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபாலகிருஷ்ணன், வெற்றி, விவேகானந்தன், அருண்குமார், அரவிந்தன், விஸ்வநாத், கார்த்திக் ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வீச்சரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் 4 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி கர்ணா மற்றும் சஞ்சய், சூர்யா ஆகிய 3 தீவிரமாக தேடி வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஏரியை தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் ஏரியின் தென்மேற்கு பகுதியை தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை 39,56,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சன்னியாசிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள அரசமரத்து குளம் மற்றும் அய்யனார் குளத்தை தூர்வார்தல் பணிக்கான பூமி பூஜை 15,41,700 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குனர் இஷிதா ரதி, செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணியாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் வி தட்டாஞ்சாவடி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பால் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் காளிதாஸ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியில் திமுக பிரமுகர்கள் அருள், கண்ணன், சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் மூர்த்தி நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிரியாணியும், தட்டாஞ்சாவடி பகுதியில் பெண்களுக்கு இலவச சேலைகளும் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் ராமதாஸ், சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம்பேட் பகுதியில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணிக்கு இன்று பூமி பூஜை நடந்தது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டார். புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உட்பட சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருமணம் செய்து வசிக்கும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை வெளியேற கூறி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஹனீஃப் கான். இவர் உறவினரான புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஹானிஸ் கான் என்பவரை கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து லாஸ்பேட்டையில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி 26 பேரை படுகொலை செய்தனர். இச்சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையே ஹனீஃப் கான் தனது பாஸ்போர்ட் மற்றும் விசாவை புதுப்பிக்காமல் உள்ளார். இதையடுத்து புதுச்சேரி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நேற்று லாஸ்பேட்டையில் ஹனீஃப் கான் வீட்டிற்கு சென்று புதுச்சேரியில் இருந்து வெளியேறுமாறு கூறி நோட்டீஸ் வழங்கினர். இதேபோல மாகேவிற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு மருத்துவ சிகிச்சைக்காக வந்த பஷீர் என்பவரையும் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இன்று அதிகாலை திடீரென மின்மாற்றியில் அதிக சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு கொசப்பாளையம் பகுதியில் இன்று அதிகாலை மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. மின்மாற்றியில் உள்ள ஆயில் வெளியேறியதால் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. தொடர்ந்து மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகளையும் மின்துறை அதிகாரிகள் செய்தனர். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு சகா யோஜினி பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் குழு நிர்வாகிகள் மது, ராஜ்ஸ்ரீ, அகன்ஷா, ஆர்த்தி, இந்து, பயல், ஊர்மிளா, கவிதா, குஞ்சன், நிலம், பமிதா, நந்திதா, ஆர்த்தி, சந்தியா, திமுக மகளிரணி காயத்ரி, ஸ்ரீகாந்த், சந்திரகலா, சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை என கூறி 10 பேரிடம் 4,50,000 ரூபாயை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார்.
இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் 1,45,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பின்பு அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல மதகடிப்பட்டை சேர்ந்த நபர் 50,000 ரூபாயும், உழவர்கரையை சேர்ந்த நபர் 5,000 ரூபாயும், காலாப்பட்டை சேர்ந்தவர் 40,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 8,000 ரூபாயும், ரெயின்போ நகரை சேர்ந்தவர் 49,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 28,000 ரூபாயும், மூலக்குளத்தை சேர்ந்தவர் 45,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவர் 20,000 ரூபாயும், மற்றொரு நபர் 50,000 ரூபாய் என 10 பேர் மோசடி கும்பலிடம் 4,40,000 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் நகராட்சி ஊழியர்களின் புதிய சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு என புதிய சங்கம் ஒன்று இன்று நிறுவப்பட்டது. காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதிய சங்கத்திற்கான பெயர் பலகை திறக்கப்பட்டு சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் காரைக்கால் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KSK சேகரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் KSK பேரவை நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியின் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KSK சேகரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ஊசுடு தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு மற்றும் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து KSK பேரவை நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், 10 கண்ணு ஆகிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.